ஏசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்போது பாதுகாக்கப்படுவோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். And they that went in male and female of all flesh, as God had commanded him, and the Lord shut him in. Genesis chapter 7 verse 16. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நோவாவை குறித்து வாசிக்கிறோம். அவனும் அவனோடு கூட இருந்த அனைத்தும் ஆணும் பெண்ணுமாக எல்லாம் பேழைக்குள்ள போன பிற்பாடு, கர்த்தர் சொன்ன மாதிரி போன பிற்பாடு கர்த்தர் அதன் கதவை அடைத்தார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவன் சொன்னவற்றை செய்கிறோம். ஆனால் நாம் எப்போது பாதுகாக்கப்படுவோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நாம யாரா இருந்தாலும் சரி, மற்றவங்க பேச்சை எந்த இடத்துல கேட்கிறோமோ இல்லையோ, நம்ம தீம் பார்க் போறப்போ, சில டேஞ்சரஸான ரைட்ல நம்ம போறப்போ, அங்க இருக்கிறவங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கவனமா கேட்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்காம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணினாலும் அதோட எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். சில நேரத்துல சிலர் உயிரை இழந்ததை கூட நமக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு தரப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே அநேக காரியங்கள்ல நாம நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். நம்ம இங்க வாஸ்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது கர்த்தர் நோவாக்கு அநேக காரியங்களை சொல்றாரு. நோவா அதன்படி செய்து பேழை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேழைக்குள்ள எல்லாம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஆணும் பெண்ணுமாக உள்ள போயாச்சு. அப்போ என்ன பண்றாரு? கர்த்தர் அந்த பேழனுடைய கதவை அடைத்தார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தேவன் அநேக காரியங்களை நோவாவுக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணணும், பேழை பண்ணணும், அது இப்படி இருக்கணும், அதுக்கு உள்ள என்ன மிருகன்லாம் போகணும், எப்படி போகணும், இந்த மாதிரி அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. இது எல்லாவற்றையும் நோவா கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்போ நோவா தேவனுடைய காரியங்களுக்கு, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தாரோ, அப்போ தேவன் எப்படி பாதுகாக்கிறாரு? இன்னைக்கு ஒரு வாட்ச்மேன் தான், ஒரு டோர் கீப்பர் தான் டோரை சாத்துவாரு. அந்த மாதிரியாக அந்த பேழையினுடைய டோரை கர்த்தர் அடைத்து அவனை காப்பாற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்தா தெரியும். அதாவது நோவா கர்த்தர் சொன்ன காரியத்தை செஞ்சது ஈஸி கிடையாது. அந்த நாட்கள்ல எல்லாரும் குடிச்சு வெறிச்சு என்னென்னமோ பண்ணி ஜாலியா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கஷ்டப்பட்டு மரம் அறுத்து அதுல பேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு இந்த நோவாவும் அவரோட குடும்பமும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம ஒருவேளை ஒரு இடத்துல வேலை பார்க்கிறப்போ சில காரியங்களுக்கு நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் போவாங்க. உதாரணமா வீக்கெண்ட் பார்ட்டின்னு எல்லாரும் போலாம். நாம அந்த இடத்துல இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு நவுந்து வர்றப்போ நம்மளை பார்த்து நம்ம டீம்ல உள்ளவங்க சிரிக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணலாம். இந்த நோவாவுக்கும் அதுதான் நடந்தது. அவர் கண்டிப்பா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, என்ன பெரிய மழை வரப்போகுது, நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உலகம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி வேலை பணம் அப்படி இப்படின்னு ஓடுற நேரத்துல ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அணைச்சிருக்காரு, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் எனக்கு வேலை அப்படின்னு நாம செயல்படுறது சிலருடைய கண்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றலாம். சிலர் அதை கொஸ்டின் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு கூட அந்த காரியம் இருக்கலாம். ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, அன்னைக்கு நோவாவும் அவர் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு காண்பித்தார்னு அந்த காரியத்தை செய்யும் போதும் அவர் கூட இருந்தவங்ககிட்ட இருந்து அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கும்.
எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எப்ப தெரிய வந்தது அப்படின்னு தெரியுமா? எப்போ அந்த ஜல பிரளயம் வந்ததோ அப்போ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்திருக்கும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், நோவா வந்து பேழைக்குள்ள போனதுக்கு பிற்பாடு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட சில பேரோட வாய்ஸை வந்து அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். ஐயோ, தண்ணி நிறைய வருது, பயமா இருக்கு, நான் சாக போகிறேன், அப்படி இப்படின்னு நிறைய கூக்குரலை அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நோவா காப்பாற்றப்பட்டார். மற்றவங்களோ, யாரெல்லாம் கேலி பண்ணி சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் இது தேவையில்லாத காரியம்னு சொல்லிட்டு போனாங்களோ, அவங்க எல்லாரும் அழிந்து போனார்கள் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்ம வந்து கர்த்தர் சொன்னதை செய்யும் போது சில சிரமங்களை நம்ம சந்திக்கலாம். சில சொகுசான வாழ்க்கையில நம்ம உள்ள போக முடியாம சில காரியங்களை வந்து செய்ய முடியாதது போல தோன்றலாம். ஆனால் நாள் ஒன்று வரும். அந்த நாள்ல தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். அந்த நாளுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுகிறது அந்த நாள் வந்து பயங்கரமான நாளா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதை குறித்து சொல்லணும். நம்ம பிள்ளைங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களா? உலகத்துல ஒருவேளை நம்ம பசங்க வந்து இவன் அப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான், இவன் இப்படி கோடு போட்டிருக்கான், நானும் பண்ணணும்னு சொல்றாங்களா? நாம வந்து அவங்களுக்கு சொல்லணும், இது நமக்குரிய காரியம் கிடையாது, இது கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம எந்த நாளுக்காய் காத்திருக்கிறோமோ அந்த நாள்ல எல்லா காரியங்களும் கணக்கு வைக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, அந்த நாள்ல என்ன நடக்கும்? எப்படி நோவா காப்பாற்றப்பட்டாரோ, அவரது குடும்பம் காப்பாற்றப்பட்டதோ, அதை போல யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறோமோ, அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவர் சொன்ன காரியத்தை செய்கிறோமோ, இந்த உலகத்துல லாஸ் சந்திச்சதை போல இருக்கலாம். ஆனால் அந்த நாளில் காப்பாற்றப்படுவோம். நாம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களும், நம்ம யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்துகிறோமோ அவங்களும் தேவனாலே காப்பாற்றப்படுவோம். இதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும். அப்போது நாம் தேவனாலே காப்பாற்றப்படுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அநேக காரியங்களை எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. சில காரியம் எங்களுக்கு அதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கலாம், அதை எங்க வாழ்க்கையில செய்யறது எங்களுக்கு பிடிக்காத காரியமா இருக்கலாம். ஆனாலும் அப்பா, ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்க கவனமாய் நடக்க, உமது வார்த்தையின்படி உமது விருப்பப்படி மாத்திரமே நாங்க நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, நாங்களும் எங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ரட்சிப்பிற்குள்ளாய் நடத்த, உமக்குள்ளாய் காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.